அடுத்த பாடம் முஹம்மது காசிம் சித்தில் லெப்பே. இதுவும் இன்னொரு ஆளுமையோடு சம்பந்தப்பட்ட ஒரு இஸ்லாமிய ஆளுமை. ولد محمد قاسم ستي لبة في 11 يونيو عام 1838 في أسرة مسلمة اشتهرت بالتدين والثقافة بمدينة كندي. ولد பிறந்தார் யாரு? முஹம்மது காசிம் சித்திலெப்பே. முஹம்மது காசிம் சித்திலெப்பே பிறந்தார் எப்ப? 1838 ஜூன் 11 எங்கே? ஃபி உஸ்ரத்தின் முஸ்லிமத்தின், ஒரு முஸ்லிம் குடும்பத்தில். எப்படிப்பட்ட? உஷ்துஹிரத், பிரபல்யம் அடைந்த அல்லது அறியப்பட்ட, பித்ததையுனி வஸ்ஸகாஃபா, மார்க்கம் மற்றும் சகாஃபா என்று சொன்னால் அறிவு, கல்வி. பிமதீனத்தி கண்டி, அதாவது மார்க்கம் மற்றும் கல்வியால் பிரபல்யம் அடைந்திருந்த கண்டி நகரத்திலே இருக்கின்ற ஒரு முஸ்லிம் குடும்பத்திலே. சரியா? மார்க்கம் கல்வி என்பவற்றால் பிரபல்யம் அடைந்த கண்டி நகரத்திலே இருக்கின்ற ஒரு முஸ்லிம் குடும்பத்தில் முகமது காசிம் சித்திலெப்பே அவர்கள் 1838 ஜூன் மாசம் 11 பிறந்தார். வயந்தசிபு அஸ்லாஃபுஹு இலல் அரப். இன்தஸப என்று சொன்னால் அவர்களுடைய அந்த பரம்பரை சேர்கின்றது. அஸ்லாஃபுஹு, சலஃபுன் அஸ்லாஃப் என்று சொன்னால் முன் சென்றவர்கள், அவங்களுடைய பரம்பரை தான். வயந்தசிபு அஸ்லாஃபுஹு, அது அவங்களுடைய மூதாதையோர் என்று சொல்லுவோம். வயந்தசிபு அஸ்லாஃபுஹு, அவருடைய மூதாதையோர். யந்தசிபு இலல் அரப், அரபிகளை சேர்ந்துள்ளனர். அரபுகளுக்கு அவருடைய நசப் போய் முடியுது. அல்லதீன இஸ்தகர்ரு ஃபி சாஹிலி தமிழ்நாடு ஃபில் ஹிந்த், இந்தியாவில் இருக்கின்ற தமிழ் நாட்டின் சாஹில் என்றால் கரையோர பிரதேசம். சரியா? கரையோரத்திலே இஸ்தகர்ரு சொன்னால் நிலைத்திருந்தார்கள், நிலைத்திருந்த, அதாவது அங்க அவங்க செட்டில் ஆகிறது. இஸ்தகர். அப்ப இந்தியாவிலே தமிழ்நாட்டு கரையோரத்திலே நிலைத்திருந்த அல்லது அவர்கள் தங்கியிருந்த அரபிகளுக்கு அவருடைய மூதாதையோரின் பரம்பரை சென்றடைகின்றது. வகால வாலிதுஹு முஹம்மது லெப்பே அவ்வள முஹாமின் முஸ்லிமின் ஃபீ சைலான். பாருங்க, அவருடைய தந்தை இருந்தார் முஹம்மது லெப்பே, அவருடைய தந்தை முஹம்மது லெப்பே இருந்தார். அவ்வள முஹாமின் முஸ்லிமின் ஃபீ சைலான். சைலான் என்பது ஸ்ரீலங்கா. இலங்கையிலே முதல் வழக்கறிஞராக அவருடைய தந்தை முஹம்மது லெப்பே அவர்கள் இருந்தார்கள். வகான ஐதன் ரயீஸல் முர்மான் ஃபி ஆமி 1833. மேலும் அவருடைய தந்தை 1833 ஆண்டு மேர்மன் சங்க தலைவராகவும் இருந்தார். சரியா? تعلم محمد قاسم قراءة القرآن واللغة العربية واللغة التاميلية واللغة الإنجليزية تحت رعاية شقيقه الأكبر محمد لبي، ثم تعلم العلم القانوني وأجاد فيه مثل والده. تعلم கற்றுக்கொண்டார் யார்? முஹம்மது காசிம். எதை? قراءة القرآن, குர்ஆன் ஓதுறதையும், அரபு மொழியையும், தமிழ் மொழியையும், ஆங்கில மொழியையும், தஹ்த ரிஆயத்தி, கண்காணிப்புக்கு கீழால், ஷகீகிஹி அல் அக்பர், அவருடைய மூத்த சகோதரர். ஷகீகுல் அக்பர் மூத்த சகோதரர், கூட பிறந்த சகோதரன். சரியா? அவருடைய மூத்த சகோதரன் முஹம்மது லெப்பேட கண்காணிப்புக்கு கீழால அல் குர்ஆன் ஓதுவதையும், அரபு மொழியையும், தமிழ் மொழியையும், ஆங்கில மொழியையும் கற்றார். பிறகு சும்ம தஅல்லமல் இல்மல் கானூனியா, சட்டக்கலையை கற்றார். அஜாத ஃபீஹி, அதிலே தேர்ச்சி பெற்றார். அஜாத தேர்ச்சி பெற்றார். மிஸ்ல வாலிதிஹி, தனது தந்தையை போன்று அந்த சட்டக்கலையில அவர் தேர்ச்சி பெற்றார். சும்ம, பிறகு உய்யில, நியமிக்கப்பட்டார். முஹாமியன், ஒரு வழக்கறிஞராக, லோயர், முஹாமின். சரியா? சும்ம உய்யில முஹாமியன் ஃபி மஹ்கமத்தில் முகாத்தஅத்தி லிகண்டி ஃபி ஆமி 1862. ثم في المحكمة العليا في عام 1864 الميلادي.
பாருங்க. பிறகு அவர் ஒரு வழக்கறிஞராக மஹ்கமத்தில் முகாத்தா மாவட்ட நீதிமன்றத்தில் கண்டிக்கான மாவட்ட நீதிமன்றத்திலே ஒரு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். எத்தனாம் ஆண்டு? 1862. பிறகு மஹ்கமத்தில் உல்யா என்றால் உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட். உயர் நீதிமன்றத்தில் 1864ஆம் ஆண்டு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டார். ஜமான், அந்த காலத்திலே அகதல் முஸ்லிமூன யதஅஸ்ஸரூன பில் ஃபிக்ரத்தில் கர்பிய்யா. பாருங்க, அந்த காலத்தில் 1850 60கள்ல அந்த காலத்திலே அகதல் முஸ்லிமூன யதஅஸ்ஸரூன, தஅஸ்ஸர என்றால் பாதிப்புக்கு உள்ளாகிறது. சரியா? அகதல் முஸ்லிமூன யதஅஸ்ஸரூன, முஸ்லிம்கள் பாதிக்கப்படலானார்கள், பாதிப்புக்கு உட்படலானார்கள். பில் ஃபிக்ரத்தில் கர்பிய்யா, எதனால? மேற்கத்தைய சிந்தனை. அல் ஃபிக்ருல் கர்பி அல்லது அல் ஃபிக்ரா அல் கர்பியா. இஸ்பிரா புரேனா? ரைட், முதல்ல புரேன். யதஅஸ்ஸரூன பில் ஃபிக்ரத்தில் கர்பியா, அந்த காலத்திலே முஸ்லிம்கள் மேற்கத்தைய சிந்தனையினால் பாதிக்கலானார்கள், பாதிக்கப்பட்டார்கள். கைரு அன்ன, என்றாலும், கைரு அன்ன, லாக்கின்ன, இல்லா அன்ன, மஅ அன்ன எல்லாம் ஒரே கருத்து. கைரு அன்ன முஹம்மது காசிம், என்றாலும் முகமது காசிம் அவர்கள் ஷஅர, உணர்ந்தார், பிஹுதூரதி, ஆபத்தை உணர்ந்தார், மா தஊது பிஹில் ஃபிக்ரத்துல் கர்பிய்யா, மேற்கத்தைய சிந்தனை கொண்டு வருகின்ற அந்த ஆபத்தை உணர்ந்தார். மா தஊது பிஹி என்றால் அந்த மேற்கத்தைய சிந்தனை ரிட்டனாக கொண்டார், திருப்பி கொண்டார். யாருக்கு? இதழ் உம்மத்தின் முஸ்லிமத்தி மினல் முசீபா, முஸ்லிம் சமூகத்துக்கு மேற்கத்தைய சிந்தனை ஏற்படுத்துகின்ற, கொண்டு வருகின்ற தீமைகள். முசீபாத்தினர் உண்மையிலே முசீபான்னு சொன்னாங்க, தீங்குகள். என்றாலும் முகமது காசிம் அவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்கு மேற்கத்தைய சிந்தனை ஏற்படுத்துகின்ற தீமைகளின் ஆபத்தை உணர்ந்தார், தீங்குகளின் ஆபத்தை உணர்ந்தார். தனது சட்ட தொழிலை விட்டுவிட்டார். அல்காண்டாலிங்க பறக்க போட்டுட்டார். வமன்சிபஹு, தனது பதவியையும் விட்டுவிட்டார். கண்டி நகர சபையிலே தனது உறுப்புரிமை, தனது அந்த மெம்பர்ஷிப், சரியா, அந்த உறுப்பினர் என்ற அந்த பதவியையும் விட்டுவிட்டார். முஸ்லிம் சமூகம் மேற்கத்திய சிந்தனைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. எனவே இவர் என்ன செய்யறாரு? அந்த மேற்கத்திய சிந்தனை இந்த சமூகத்துல ஏற்படுத்துகின்ற அந்த ஆபத்தை உணர்ந்தாரு. எனவே தனது தொழிலையும், தனது சட்ட தொழிலையும் கண்டி நகர சபையிலே உறுப்பினராக இருக்கின்ற தனது பதவியையும் விட்டுவிட்டார். தனது முயற்சியை செலவழித்தார். மஸ்லஹத்தில் உம்மா, சமூகத்தின் நலனுக்காக. மஸ்லஹாண்டால் நலன். ஆஜிலன் வ ஆஜிலன், ஆஜிலன் என்றால் அவசரம், அதாவது தற்போதும் பிறகும் எதிர்காலத்திலும் தற்போதைய எதிர்கால சமூகத்தின் நலனுக்காக தனது முயற்சியை செலவழித்தார். ஆஜிலன் என்றது அவசரமாக, ஆஜில் என்றது இந்த ஆஜில் அலிஃப் வந்தால் அது தாமதமாக. அப்ப தற்போதைய எதிர்கால சமூகத்தின் நலனுக்காக தனது முயற்சியை செலவழித்தார். அடுத்து பாருங்க. முஸ்லிம்களின் தேவையை சித்திலெப்ப அறிந்தார். ஹாஜா என்றால் தேவை. அப்போதைய முஸ்லிம்களின் தேவையை சித்திலெப்ப அறிந்தார். என்ன தேவை? இலாமை யகூதுஹும் நஹ்வ தகத்தும் ஃபி மஜால் الثقافي والدين والاقتصاد والسياسة. அப்போது முஸ்லிம்கள தேவை, எதன்பால் உள்ள தேவை? இலாமை யகூதுஹும், அவர்களை வழிநடாத்துவதின் பால் உள்ள தேவை. சரியா? முஸ்லிம்களை வழிநடாத்துகின்றவர்களின் பால் உள்ள தேவையை அறிந்தார். அப்போது அப்போதைய முஸ்லிம்களை வழிநடாத்துகின்றவர்களின் பால் உள்ள தேவையை சித்திலெப்ப அறிந்தார்.
எதன்பால் வழிநடத்துறது? நாம தக்கத்தும் முன்னேற்றத்தின் பால். தக்கத்தமுன்னா டெவலப்மெண்ட், முன்னேற்றம். இதுல மஜாலி சகாஃபி கல்வித்துறை, வத்தீனி மார்க்கத்துறை, வல் இக்திசாதி பொருளாதாரத்துறை, வசியாசி அரசியல் துறை. அப்ப பாருங்க, கல்வி, மார்க்கம், பொருளாதார, அரசியல் துறையினில் முன்னேற்றத்தின்பால் முஸ்லீம்களை வழிநடாத்துகின்றவர்களின் பாலுள்ள அப்போதைய முஸ்லீம்களின் தேவையை சித்திரப்ப அறிந்து கொண்டார். ஃபலம் யஜிது புத்தன் இல்லா ஐயத்தஹம்மல நப்சுஹு ஹாதிஹில் மஸ்ஊலிய்யா. ஃபலம் யஜிது புத்தன், எந்த வழியையும் கண்டுகொள்ளவில்லை. புத்தன் என்றால் அந்த வழி, வழினால் நோவல்ல, அந்த பாதை. பலம் யஜிது புத்தன், அவர் எந்த வழியையும் கண்டுகொள்ளவில்லை. இல்லா அன்றி ஐயத்தஹம்மல நப்சுஹு, தானே பொறுப்பெடுப்பதை அன்றி, ஹாதிஹில் மஸ்ஊலிய்யா, இந்த பொறுப்பை தானே சுமப்பதை அன்றி எந்த வழியையும் அவர் காணவில்லை. அப்படின்னா என்ன? தானே இந்த பொறுப்பை எடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். واتخذ من مسقط رأسه في كندي ميدانا لدعوته الإصلاحية. اتخذ எடுத்துக்கொண்டார் மின் மஸ்கத்தி ரஸிஹி ஃபி கண்டி, கண்டியிலே தனது பிறந்த இடத்திலிருந்து மைதானன், அதாவது தான் பிறந்த இடமான கண்டியை ஒரு களமாக எடுத்துக்கொண்டார். எதற்கான? லிதஅவதிஹி அல் இஸ்லாஹியா, தனது சீர்திருத்த அழைப்பு பணிக்கான, தனது சீர்திருத்த அழைப்பு பணிக்கான களமாக கண்டியிலே தான் பிறந்த இடமான அந்த கண்டியை எடுத்துக்கொண்டார். வதலக்கல் ஹிபுரத வத்தஷ்ஜீஅ மின் உராபி பாஷா அல் மிஸ்ரி. பாருங்க, தலக்கா பெற்றுக்கொண்டார், ஹிபுரா அனுபவத்தை பெற்றுக்கொண்டார், வத்தஷ்ஜீஅ ஊக்குவிப்பு, மோட்டிவேஷனை, மின் ஒராபி பாஷா அல் மஸ்ரி, எகிப்து நாட்டை சேர்ந்த ஒராபி பாஷாவின் தூண்டுதலையும் ஊக்குவிப்பையும் அனுபவத்தையும் பெற்றுக்கொண்டார். அல்லது ஒராபி பாஷாவிடம் இருந்து ஊக்குவிப்பையும் அனுபவத்தையும் முஹம்மது காசிம் சித்திரப்ப பெற்றுக்கொண்டார். மாறினார், பாடங்களை நிகழ்த்துகின்றவர்களாக மாறினார். அல்கா அத்தர் சென்றால் பாடம் நடாத்தினார். பேச்சுக்கள் பைனல் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பாடங்களையும் உரைகளையும் நிகழ்த்துகின்றவராக மாறினார். சஹலா, இலகுவான முறையில், சரியா, இலகுவான முறையிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் உரைகளையும் பாடங்களையும் நடாத்துகின்றவராக மாறினார். ஏனென்று சொன்னால் ஏனென்று சொன்னால் அவர்களுள் பெரும்பாலானோர் முஸ்லிமீன அப்போது இருந்த முஸ்லிம்கள பெரும்பாலோர் கானு இருந்தார்கள் கைர முசக்கபின், அதாவது கல்வியற்றவர்களாக, படிக்காதவர்களாக இருந்தார். சரியா? அதாவது இலகுவான முறையிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில பாடங்களையும் உரைகளையும் நிகழ்த்துகின்றவராக மாறினார். ஏன் என்று சொன்னால் அவர்களுள் பெரும்பாலானோர் படிக்காதவர்களாக இருந்தார்கள். ويعتبر محمد قاسم ستلب مفكرا إسلاميا من رواد الإصلاح الإسلامي في سريلانكا الذين ظهروا مطلع القرن التاسع عشر الميلادي. يعتبر கருதப்படுகிறார். யாரே? முஹம்மது காசிம் சித்திலப்ப கருதப்படுகிறார். முஃபக்கிரன் இஸ்லாமியன், ஒரு இஸ்லாமிய அறிஞராக கருதப்படுகிறார். அது எப்படிப்பட்ட? மின் ருவாதில் இஸ்லாஹில் இஸ்லாமி ஃபி ஸ்ரீலங்கா, இலங்கையிலே இஸ்லாமிய சீர்திருத்த முன்னோடிகளுள் ஒரு இஸ்லாமிய அறிஞராக சித்திலப்ப கருதப்படுது. ருவாத் என்றால் முன்னோடிகள், ருவாத். சரியா? பாருங்க, இலங்கையிலே இஸ்லாமிய சீர்திருத்தத்தின் முன்னோடிகளுள் ஒரு இஸ்லாமிய அறிஞராக சித்திலப்ப கருதப்படுகிறார். அந்த முன்னோடிகள் எப்படிப்பட்டார்கள்? அல்லதீன ظهروا مطلع القرن التاسع عشر الميلادي. சரியா? 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே தோன்றிய, தோன்றிய 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆரம்பம், விதாயா, 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே வெளிப்பட்ட தோன்றிய
இலங்கையிலே காணப்பட்ட இஸ்லாமிய சீர்திருத்த முன்னோடிகளுள் ஓர் இஸ்லாமிய அறிஞராக சித்திலப்ப கருதப்படுகிறார். அத்துடன் அத்தோடு கான சஹபியன் வ காத்திபன் வ அதீபன் லுகவியன். பாருங்க, இவர் ஒரு லோயராக இருந்திருக்கிறாரு, ஒரு தாயியாக இருந்திருக்கிறாரு. அதே போல கான சஹபியன் பத்திரிகையாளர், சஹபியுடன் பத்திரிகையாளர், வகாத்திபன் எழுத்தாளர், அதீபன் லுகவியன் மொழி இலக்கியவாதி. அதீபுடன் இலக்கியவாதி, லுகவியல் மொழியியலாளர். சரியா, மொழியியல் இலக்கியவாதியாகவும் ஒரு எழுத்தாளராகவும் அத்துடன் ஒரு பத்திரிகையாளராகவும் இருந்தார். فأصدر صحيفة مسلم نيسا باللغة العربية التاملية على نمط مجلة الأروة الوثقى التي أصدرها الإمام محمد عبده. இமாம் முஹம்மது அப்து வெளியிட்ட, அஸ்தரனால் வெளியிட்ட அல் உர்வத்துல் உஸ்கா என்ற சஞ்சிகையின் வடிவத்தில் அமைப்பிலே தமிழ் அரபு மொழியில், அரபு தமிழ்னு சொல்றாங்க, எங்க தமிழ் அரபுல அரபு தமிழ்னு சொல்லுங்க, அது லுகத்தில் அரபியத்தி தாமிலிய. சரி, அரப இந்த தமிழால எழுதுறது. சரி, முந்தைய தாலிமுல் குர்ஆன் எல்லாம் நீங்க சில நேரம் வாசிச்சிருப்பீங்க. இப்ப குறவு ஆரம்ப காலங்கள்ல இருந்துச்சு அரபு தமிழ். பில்லுகத்தில் அரபியத்தித்தான். அப்ப அரபு தமிழ் மொழியில முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார். அத இமாம் முஹம்மது அப்து அவர் வெளியிட்ட அல் உர்வத்துல் உஸ்கா என்ற மஜல்லன சஞ்சிகை, சஞ்சிகையின் வடிவத்திலே அரபு தமிழ் மொழியிலே முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார். இந்த உர்வத்துல் உஸ்கான்றது ஒரு அரபு சஞ்சிகை. இப்ப அந்த அரபு சஞ்சிகையை போன்று அரபு தமிழ்ல முஸ்லிம் நேசன் என்ற பத்திரிகைய யாரு, முகமது காசிம் சித்திலப்ப வெளியிட்டார். சரியா, வலம் யக்தஃபி பிதாலிக், அதோடு போதுமாக்கிக் கொள்ளவில்லை. சரியா, வலம் இக்தஃபா பினல் போதுமாய்க்கோட, வலம் யக்தஃபி பிதாலிக ஃபகத், அதோடு மட்டும் போதுமாக்கிக் கொள்ளவில்லை. ஃபஜ்தஹத, முயற்சி செய்தார். ஃபீ தஅஸீஸில் மதாரிஸ், பாடசாலைகளை உருவாக்குவதில் முயற்சி செய்தார். யாருக்கான, லில் முஸ்லிமீன, முஸ்லிம்களுக்கான பாடசாலைகளை உருவாக்குவதில், ஸ்தாபிப்பதில் முயற்சி செய்தார். ஜசீரா, இலங்கை தீவின் எல்லா அன்ஹாண்ட நாலாபுறத்திலும் எல்லா பக்கங்களிலும். சரியா, இலங்கை தீவின் எல்லா பகுதியிலும் முஸ்லிம்களுக்கான பாடசாலைகளை ஸ்தாபிப்பதில் அவர் முயற்சி செய்தார், உருவாக்குவதில் முயற்சி செய்தார். فمدرسة زاهرة في كولومبو كانت من إنجازاته الوافرة. فمدرسة الزاهرة, زاهرة பாடசாலை கொழும்பு, கொழும்பில் இருக்கின்ற ஜாஹிரா பாடசாலை கானத் இருந்தது, மின் இன்ஜாசாத்திஹி அல் வாஃபிரா, அவரது நிரப்பமான சாதனைகளுள் ஒன்றாக இருந்தது. சரியா, வாஃபிரா தாராளமான ஒரு கருத்து, நிரப்பமான. இன்ஜாசுல் இன்ஜாசாத்துகள் சாதனைகள். அப்ப கொழும்பில இருக்கின்ற ஜாகிரா பாடசாலையானது அவருடைய நிரப்பமான தாராளமான சாதனைகளுள் ஒன்றாக இருந்தது. இங்க மின்ன்றது ஒன்றாக இருந்தது. وفي 5 فبراير عام 1898 الميلادي 1898 பிப்ரவரி 5ஆம் தேதி انتقل محمد قاسم சித்திலப்ப إلى رحمة الله. انتقل إلى رحمة الله என்றால் மரணித்தார், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் அவர் நகர்ந்தார். ஒரு யூசேஜ், மாத தூஃபிய, انتقل إلى رحمة الله, انتقل إلى رحمة ربه அப்படின்னு சொல்லுவாங்க, மரணித்தார். சரியா, انتقل إلى رحمة الله 1898 முகமது காசிம் சித்திலப்ப அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டார், அல்லாஹ்வுடைய அருளின் பக்கம் அவர் திரும்பினார் அல்லது மரணித்தார். வல் உம்மத்து அல் உம்மத்துல் முஸ்லிமத்து ஸ்ரீலங்கியத்து தஷ்குருஹு, இலங்கை முஸ்லிம் சமூகம் அவருக்கு நன்றி செலுத்துகின்றது. எதற்காக? அல் பாரிசா, பிரபல்யமான அவருடைய சேவைகளுக்காக இலங்கை முஸ்லிம் சமூகம் அவருக்கு நன்றி கூறுகின்றது, நன்றியோடு பார்க்கின்றது அந்த மனிதரை. மதாமத் தஸ்குருஹு, எப்போதெல்லாம் அவர் ஞாபகப்படுத்தப்படுகின்றாரோ அப்போதெல்லாம், அவர் ஞாபகப்படுத்தப்படுகின்ற காலமெல்லாம் முஸ்லிம் சமூகம், இலங்கை முஸ்லிம் சமூகம் அவருடைய
முக்கியமான பிரபல்யமான சேவைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றது. ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யும். மாதாமத் தஸ்குருஹு ரஹ்மத்துல்லாஹ், அந்த ரஹ்மஹுல்லாஹ் என்ற அந்த முகமது காசிம் சித்திலப்ப ஞாபகப்படுத்தப்படுகின்ற காலமெல்லாம் அவருடைய சேவை ஹிதமத்துல் சேவிஸ் சேவைகளுக்காக அல்லது அவருடைய முக்கியமான பிரபல்யமான சேவைகளுக்காக நன்றி செலுத்துகின்றது. டவுட் இருக்குதா? கொஞ்சம் அவசரமா போனேன்னு தெரியாது. டவுட் இருந்தா கேட்கலாம்.